வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது வயசானவங்க மத்தியில ஒரு பலகீனமா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம், கீழே விழுந்துறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், ஒரு ஃப்ராக்சர் அதிகமா ஏற்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இது பேரு தான் சார்கோபீனியா. SARCOPENIA. இந்த சார்கோபீனியா வயசானவங்கல மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இது ஒரு 30 வயசுக்கு மேல ஆனாலே இந்த சார்கோபீனியா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த மசில் பலகீனம் அப்படின்றதுல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம். இது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள பீக் ஆகும். ஆனா அதனுடைய தடயங்கள் ஆரம்பத்துல 35 to 40 ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் உங்கள் டாக்டர் நவீன் தியாகு, ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இந்த வீடியோ எப்படி நான் பிரிச்சிருக்கிறேன்னா, சார்கோபீனியா முதல்ல என்ன, இது மக்கள் மத்தியில, இந்த பாப்புலேஷன் மத்தியில எப்படி காணப்படுது, எந்த பெர்சன்டேஜ் அளவு காணப்படுது, ஏன் நடக்குது, சார்கோபீனியான்னு ஒண்ணு ஏன் நடக்கணும் நம்ம உடம்புல, இந்த மாதிரி சார்கோபீனியா இருக்கிறவங்களுடைய அறிகுறிகள், அவங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும், 5வது என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யாரெல்லாம் இந்த சார்கோபீனியா டெவலப் ஆகிறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், 6வது என்ன டயக்னோசிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெஸ்ட் எப்படி பண்றது, அண்ட் கடைசி மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது சார்கோபீனியா. ஃபர்ஸ்ட் நம்ம சார்கோபீனியா பார்ப்போம். சார்கோபீனியா நம்ம மசில்ஸ் உடம்புல இருக்கிற ஸ்கெலிட்டல் போன் அண்ட் ஜாயிண்ட் சார்ந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மசில்ஸ்னுடைய ப்ரோக்ரசிவ் லாஸ், படிப்படியா அதனுடைய மாஸ், 3 இருக்குது. மாஸ்ன்றது அளவு, அதனுடைய குவான்டிட்டி, தென் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரென்த், மாஸ் அண்ட் ஃபங்க்ஷன், இது 3 சொல்றது. இது 3மே படிப்படியா கம்மியா ஆகிறதுக்கு பேரு தான் சார்கோபீனியா அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ். இது மக்கள் மத்தியில கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள 5% 13% அளவுக்கு இது காணப்படுது. அதே மாதிரி 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள 11% 50%, கிட்டத்தட்ட பாதி 50% ஆஃப் தி பீப்புள் கூட இந்த ரேஷியோ காணப்படலாம். சோ அந்த அளவுக்கு இது சார்கோபீனியா மக்கள் மத்தியில காணப்படுது. இதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனா, இது ஒரு சிங்கிள் ரீசன் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, இட்ஸ் மல்டி ஃபேக்டரல் ரீசன்ஸ். இப்போ ஒன் ஆஃப் த இதெல்லாம் ரீசனா இருக்கக்கூடியன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல இருக்கிறத பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். நான் இப்போ நம்ம புரோட்டீன் மெட்டபாலிசம் சொல்லுவோம். புரோட்டீன்ன்றது தெரியும் நமக்கு. மெட்டபாலிசம்ன்றது அந்த மெக்கானிசம். உடம்புல புரோட்டீன் அனபாலிசம், கெட்டபாலிசம் ரெண்டா பிரியுது. அனபாலிசம்னா மசில்ஸ் பில்ட் ஆகிறது, மசில் வளர்ந்து போறது. கெட்டபாலிசம்ன்றது மசில்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போறது. இந்த ஷிஃப்ட் நடக்குது. இந்த வளர்ந்து போற அனபாலிசம் இருந்து கெட்டபாலிசம்க்கு போறது, இந்த ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. இன்னொன்னு UPP, யூபிகுட்டின் புரோட்டியோசோம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மசில்ஸ் மேல ஒரு டேக் பண்ணிட்டு அது பர்டிகுலரா போயிட்டு அந்த மசில்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. சோ இந்த யூபிகுட்டின் பாத்வே ஓவர் ஆக்டிவா ஆகுது அப்படின்றதையும் ஒரு சில கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இன்னொரு ரீசன் சொல்றாங்க என்னன்னா, வயசாகிறதுனால நம்ம செல்ஸுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஆர்கனல் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு எனர்ஜி பவர் ஹவுஸ், நமக்கு செல்ஸுக்கு எனர்ஜி கொடுக்குறது. இந்த ATP இந்த ப்ரொடக்ஷன் பண்றது அதான். இந்த எனர்ஜியினுடைய காயின் மாதிரி, கரன்சி மாதிரி ATP. இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு வயசாகிறதுனால அந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்கிறதுனால எனர்ஜி இல்லாம செல்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இந்த மெக்கானிசம்னாலையும் இந்த சார்கோபீனியா வரலாம் அப்படின்றது இன்னொரு ஆராய்ச்சிகள் சொல்லுது. 3வது மயோஸ்டாட்டின் ஆக்சிஸ். மயோஸ்டாட்டின் ஆக்சிஸ்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள மசில் செல்ஸ் மயோஸ்டாட்டின்றது ஒன்று சுரக்குது. மயோஸ்டாட்டின் என்ன செய்யுதுன்னா, ஒரு பிரேக் போடுற மாதிரி, வண்டிக்கு பிரேக் போடுற மாதிரி, ஸ்லோ பண்ற மாதிரி. சோ மசில்ஸ்க்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. மசில்ஸ் இதுக்கு மேல ரொம்ப வளர்ந்துட வேணாம், அதாவது மசில் வளரும் பட் ரொம்ப வளர்ந்துட வேணான்ற ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த மயோஸ்டாட்டின் ஆக்சிஸ். அது மூலியமாவும் இந்த சார்கோபீனியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றது. ஏன்னா அது இன்னொரு ஆக்சிஸ், இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டா சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, மசில் பிட்யூட்டரி ஆக்சிஸ் சொல்லிட்டு. இந்த மயோஸ்டாட்டின்றது ஒரு எண்டோக்ரைன் ஹார்மோன் மாதிரியும் செயல்பட்டு மற்ற ஹார்மோனையும் அது ரெகுலேட் பண்ணுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ முக்கியமான இதெல்லாம் காரணம். இதுல யாருக்கெல்லாம் ரிஸ்க், இப்போ இந்த வீடியோல நீங்க இந்த நேரம் பார்த்திருக்கும் போது சொல்லிருக்கலாம் நீங்க. சோ வயசானவங்களுக்கு தான் முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது வேற எக்ஸசைசஸ் இல்லாம, ஏன்னா பொதுவா நமக்கு பேஷண்ட்ஸ் மத்தியில பார்க்கல, ஒரு அப்பா அம்மாவை கூட்டு வராங்க பசங்க அப்படின்னா, பசங்க யூஸ்வலா சொல்றது அவங்கள வேலையை குறைச்சிக்க சொல்லுவாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஐடியா. அவங்களால என்னென்ன முடியுதோ அந்த வேலையில செய்யறது. அதான் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இஸ் ஒன் ஆஃப் முக்கியமான ரீசன் ஃபார் சார்கோபீனியா. அடுத்தது ஈவன் ஒபிசிட்டி. சில பேர் நல்லா உண்டா இருப்பாங்க, பார்த்தோம்னா அதுல அவங்க உடம்புல பாதி ஃபேட் தான் இருக்கும், மசில்ஸ் கம்மியா இருக்கும். வர்ஸான ஒரு சார்கோபீனியா, சார்கோபீனிக் ஒபிசிட்டின்னு பேர் அதுக்கு. அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன். நான் இது தவிர்த்து மத்த கிரானிக் டிசீசஸ், இப்போ லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம், COPD லங்ஸ் ப்ராப்ளம்ஸ், இல்ல கிட்னி சரியா செயல்படாதனால CKD சொல்ற ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த இதெல்லாம் முக்கியமான ஒரு கிரானிக் இல்னஸஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் சொல்றோம். எந்தெந்தெல்லாம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குதோ அவங்கலாம் இந்த சார்கோபீனியாவுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதை தவிர்த்து கேன்சர் பேஷண்ட்ஸ், இல்ல HIV பேஷண்ட்ஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் சார்கோபீனியாக்கு ரிஸ்க் இருக்கு. இன்னும் வயசாகிறதுனாலையும் இந்த ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரோன் அதெல்லாம் கம்மியாகிறதுனாலையும் அந்த பீப்புள்ஸ்க்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு இந்த சார்கோபீனியா வர்றதுக்கு. சரி, இப்போ
என்ன சிம்டம்ஸ் இந்த சார்கோபீனியா பேஷண்ட்ஸ்க்கு உள்ளவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாமினா, ஜென்ரலா ஒரு லாஸ் ஆஃப் ஸ்டாமினா இருக்கும். இன்னொன்னு ஒரு வேலையில வந்து ஒரு ஃபாஸ்டா செய்யறது ரொம்ப ஸ்லோவா செய்யற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சேர்ல இருந்து எந்திரிக்கிறதோ இல்ல படிக்கட்டு ஏறதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு பேலன்சிங் வந்து தடுமாற்றமா இருக்கும். திடீர்னு விழுந்துருவாங்க கீழே. அப்போ ஃபால்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் போன வருஷம் இத்தனை தடவை விழுந்துட்டேன், இங்க விழுந்துட்டேன், அங்க விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிஸ்டரியும் இருக்கும். பொதுவா அவங்களுக்கு உடம்புல மசில் சைசஸ் கம்மியா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில டைம்ல சில பேர் நல்லா குண்டா இருப்பாங்க, சில திடீர்னு பார்த்தோம்னா ரொம்ப மெலிசா போவாங்க. மெலிசனா மசில்ஸ், மெயினா மசில்ஸ் தான் சொல்றேன் நானு. மசில்ஸ், போன் அண்ட் ஜாயிண்ட் உள்ள மசில்ஸ் எல்லாம் கம்மியா வருது. அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க சார்கோபீனியாக்கினுடைய ஒரு படிக்கட்ட போய் இருக்கிறாங்கன்றது அர்த்தம். EWGSOP2 அப்படின்ற ஒரு கன்சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, மசில் ஸ்ட்ரென்த் தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். மசில் ஸ்ட்ரென்த், மாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல மசில் ஸ்ட்ரென்த் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ மசில் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குதுன்னா ப்ராபபிலி சார்கோபீனியாக்கினுடைய ஆரம்ப ஸ்டேஜா இருக்கலாம். அடுத்தது நம்ம டயக்னோசிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்றேன். மெயினா நம்ம வீட்டிலே சில டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுல சார்கோபீனியாவா இருக்கணும்னு ஒரு டவுட் வர்றவங்களுக்கு அடுத்தது மசில் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இல்ல ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பண்றது, அடுத்தது இமேஜிங். இந்த மூணு ஸ்டேஜா வரும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். முதல் ஒரு கொஸ்டினர்னா ஒரு கேள்வி பதில் செஷன். அதுக்கு பேரு SARCF, SARCF. ஒண்ணுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்த். இப்ப நம்ம பேஷண்ட் கேட்போம், எவ்வளவு வெயிட் தூக்கி இந்த ஒரு 4.5 கிலோகிராம் உங்களால தூக்கிட்டு எவ்வளவு தூரம் போக முடியும், எப்படி தூக்க முடியும் அப்படின்றத பத்தி கேட்போம். அடுத்தது ஒரு அசிஸ்டன்ஸ் வித் வாக்கிங், நடக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைசிங் ஃப்ரம் சேர்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்குன்றது கேட்கறது. Cன்றது கிளைம்பிங் ஸ்டேர்ஸ், படிக்கட்டு ஏறுறத பத்தி கேட்கறது. F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபால்ஸ், கீழே விழுந்திருக்கிறீங்களா அப்படின்றது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கும் 2 பாயிண்ட் இருக்கு. இது மொத்தமா வந்து 10 பாயிண்ட். 4க்கு மேல இருந்ததுன்னா அடுத்த டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது, டெஸ்ட் எல்லாம் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் டெஸ்ட் தான். இப்போ நம்ம ஹேண்ட் கிரிப் டெஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அழுத்த சொல்லுவோம். நமக்கு ஃபோராம் எக்ஸசைஸ் சின்ன மிஷின் பார்த்திருப்பீங்களே அழுத்துற மாதிரி, அது பேர் டைனமோமீட்டர். டைனமோமீட்டர்ல வச்சு அழுத்த சொல்லும் போது எவ்வளவு கிலோகிராம் அளவுக்கு அவங்களால அழுத்த முடியுது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ மேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 27.5 kgs அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 18 கிலோகிராம்ஸ் கீழே அவங்களுக்கு இருக்குதுன்னா இது வந்து ஒரு முக்கியமான கட் ஆஃப் பாயிண்ட் அர்த்தம் மசில் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும். அடுத்தது சேர் ஸ்டாண்ட் டெஸ்ட். சேர் ஸ்டாண்ட் டெஸ்ட்னா இப்போ ஒரு சப்போர்ட் இல்லாம ஒரு சேர்ல இருந்து 5 தடவை எந்திரிச்சிட்டு திரும்ப உட்கார்றது, எவ்வளவு செகண்ட்ஸ்ல அவங்களால உட்கார முடியுது அப்படின்னு கணக்கு பண்றது. இதை வந்து 12 செகண்ட் இல்லது 12 செகண்டுக்கு மேல போயிருந்ததுன்னா அவங்களுக்கு புவர் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அர்த்தம். அடுத்த டெஸ்ட் வந்து வாக்கிங் ஸ்பீட் டெஸ்ட். வாக்கிங் ஸ்பீட் டெஸ்ட்னா ஒரு 4 மீட்டர் தூரத்தை எவ்வளவு வேகத்துல அவங்களால கடக்க முடியுது அப்படின்ட்டு பாக்குறது. ஒரு 4 மீட்டர் தூரத்துல 0.8 மீட்டர்ஸ் பெர் செகண்டுக்கு மேல அவங்க அதாவது 0.8 மீட்டர் பெர் செகண்ட் தான் கட் ஆஃப். 0.8 மீட்டர்ஸ் பெர் செகண்டுக்கு லெஸ்ஸா இருக்குது அவங்களுடைய வேகம் அப்படின்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் த புவர் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அடுத்தது ஷார்ட் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி, SPB அப்படின்னு சொல்றது. இந்த டெஸ்ட் வந்து எப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன அந்த சேர்ல இருந்து எந்திரிக்கிறது, ஸ்டாண்டிங் பேலன்ஸ்னா நிக்க வச்சுட்டு கால் ஒரு பாதம் முன்னாடி இன்னொரு பாதம் பின்னாடி பாதிக்கு கொஞ்சம் நிக்க வைக்கணும். அடுத்தது முழுசா ஒண்ணுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறது, நின்னுட்டு எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும்னு பாக்குறது. கடைசியா இந்த வாக்கிங் ஸ்பீட் டெஸ்ட். இந்த மூணுமே சேர்த்தது இந்த ஷார்ட் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி. கடைசியா டக் டெஸ்ட்ன்றது வந்து டைம்ட் அப் அண்ட் கோ டெஸ்ட். ஒரு சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டு ஒரு 3 மீட்டர் தூரம் வேகமா நடந்து போயிட்டு திரும்ப வந்து சேர்ல உட்கார்றது. இந்த 5 டெஸ்ட், ஒன்னு ஹேண்ட் கிரிப் டெஸ்ட், சேர் ஸ்டாண்ட் டெஸ்ட், வாக்கிங் ஸ்பீட் டெஸ்ட், SPB அண்ட் டக் டெஸ்ட். ஸோ இந்த 5 மூலியமா நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தென் நம்ம எப்படி மசிலினுடைய மாஸ் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பாக்குறது வந்து இமேஜிங் பண்ணலாம். இமேஜிங் வந்து டெக்ஸா ஸ்கேன் தான். என் சேனல்ல பாத்துறவங்களும் கண்டிப்பா டெக்ஸா ஸ்கேன் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். டெக்ஸான்றது ஜஸ்ட் சின்ன ஒரு எக்ஸ்ரே கதிர் டோஸ் மட்டும் நம்ம உடம்புல பாஸ் பண்ற போது எந்த அளவுக்கு மசில் மாஸ் எப்படி இருக்கு, ஃபேட் மாஸ் எப்படி இருக்கு, போனோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்க்கலாம். இதுல நம்ம முக்கியமா நமக்கு கிடைக்கிறது வந்து அப்பெண்டிகுலர் லீன் மாஸ், ALM சொல்றது. அந்த லீன் மாஸ் நம்ம முக்கியமா தேவைப்படும். இன்னொன்னு நம்ம பயோ எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் அனாலிசிஸ், BIA. இது நம்ம பார்த்திருப்போம். நம்ம வெயிங் மிஷின்ல
நின்னுட்டு நம்ம கையை தூக்கி பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மிஷின் மூலியமா அசஸ் பண்றது. எகெயின் அவங்க அந்த இதுக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஏசியன் பாப்புலேஷன்ல கட் ஆஃப் வந்து லோ மசில் மாஸ் லெஸ் தென் 7 கிலோகிராம் per மீட்டர் ஸ்கொயர் மேல்ஸ்க்கு அண்ட் லெஸ் தென் 5.7 கிலோகிராம் per மீட்டர் ஸ்கொயர் இன் விமன் யூசிங் BIA பண்றபோது இதுதான் கட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இன்னொன்னு ஒரு ஆக்சிலரியா சொல்லலாம், மசில்னுடைய மாஸ் கம்மியா இருக்கிறது வந்து காஃப் மசில். நம்ம கண்டசதையில் நிற்கும் போது இருக்க கண்டசதையினுடைய சுற்றளவு பார்க்கணும். அதுல பார்க்கக்குள்ள 34 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் மேல் அண்ட் 33 சென்டிமீட்டர்ஸ் ஃபார் ஃபீமேல் மசில் மாஸ் குறையுது அப்படின்றத ஒரு சிம்பிளான ஒரு டூல் மூலியமா கண்டுபிடிக்கும். இது வந்து ஒரு ஆக்சிலரியா ஒரு நம்ம வீட்லயே பண்றதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ்க்கு நான் சொல்றேன். சோ டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தவங்க சார்கோபினியா தான் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அவங்களை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், மருந்தெல்லாம் வந்து இன்னும் பெருசா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸா வந்து சொல்ல முடியற அளவுக்கு இல்ல. இப்போ மெயினா எக்ஸசைசஸ் தான் இருக்குது. அந்த எக்ஸசைசஸ்ல அடுத்தபடியா ரெசிஸ்டன்ட் எக்ஸசைசஸ்னா தெரியும், நம்ம பார்த்திருப்பீங்க, ஒரு பேண்ட் ரப்பர் பேண்ட் மாதிரி பெருசா வச்சுக்கிட்டு அந்த பேண்ட் இழுக்கிற மாதிரியான எக்ஸசைசஸ் இருக்குது. அது நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த எக்ஸசைசஸ் பண்றது மூலியமா மசில் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து திரும்ப அது ரிகவரி ஆகி திரும்ப மசில்ஸ் பில்ட் ஆகுது அப்படின்ற ஸ்டடிஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்குது. சோ இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் எக்ஸசைசஸ் மட்டுமே ஆஃபன் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபங்க்ஷன் பிரைமரி த்ரூ நியூரோமஸ்குலர் அடாப்டேஷன்ல. ஆனா வந்து இப்போ சார்கோபினியா வந்துட்டவங்க மத்தியில ஒரு மசில் மாஸ வந்து பெருசா இன்க்ரீஸ் பண்றது இல்லைன்றதும் ஒன்னு சில ஸ்டடிஸ் சொல்லுது. இது பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்ரோச் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி காம்பனண்டா பண்றது பெட்டரா இருக்கும். ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்டா இருக்கு. ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ் ரெசிஸ்டன்ட்னா நான் சொன்னது இந்த ரப்பர் பேண்ட் வச்சு இழுக்கிற மாதிரியான எக்ஸசைஸ், அது ஒரு தனி பேட்டரி ஆஃப் டெஸ்ட்லாம் இருக்குது. மல்டி காம்பனண்டா பண்றது பெட்டர். ஒன்னு ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ், இன்னொன்னு ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், இன்னொன்னு பேலன்ஸ் எக்ஸசைஸ். வயசானவங்களுக்கு விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மூணுமே வந்து காம்பினேஷன்ல பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். சரி, இதனுடைய இந்த மெடிசன்ஸ் ஏதாவது ரோல்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்ல, பட் பேசிக்கா இருக்கிறது என்னென்னலாம் ஒரு டேட்டாஸ் ஒரு மேபி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒன்னு விட்டமின் டி சில ஸ்டடீஸ்ல என்ன சொல்லுதுன்னா, விட்டமின் டி சிக்னிபிகன்ட்லி இம்ப்ரூவ்ஸ் த ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ரென்த் சொன்னது டைனமோமீட்டர்ல வச்சு அழுத்துறதுல அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னொன்னு இந்த வாக்கிங் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு விட்டமின் டி அண்ட் லியூசின் சொல்லிட்டு ஒரு அமினோ ஆசிட்னா புரோட்டீனுடைய உடைச்சு புரோட்டீன்ல வர பிரேக் டவுன் பண்ணோம்னா வர ஒரு சின்ன சின்ன பிரேக் டவுன் பீசஸ் பேர் தான் அமினோ ஆசிட்ஸ். அதுல ஒன்னாவது அமினோ ஆசிட்ஸ் வந்து லூசின். அந்த லூசின் அமினோ ஆசிடும் பிளஸ் விட்டமின் டியும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனுடைய ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மயோஸ்டாட்டின் ஆக்சிஸ் சொல்லிட்டு நம்ம இந்த காரணத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல ரிசர்ச்சஸ் நிறைய நடக்குது. இன்னொன்னு SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ், இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ், நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு முக்கியமான காரணம்னு முன்னாடி சொல்லியிருந்ததுல இந்த SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் GLP1 ரெசெப்டர் அகனிஸ்ட், ஏற்கனவே நம்ம இந்த ஹங்கர் ஹார்மோன் சொல்லிட்டு பார்த்திருக்கோம். GLP1 ரெசெப்டர் அகனிஸ்ட், இந்த ரெண்டு ஏரியாஸ்லயும் ஒரு பெனிஃபிஷியலான ரிசர்ச்சஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த சார்கோபினியா. சோ இந்த சார்கோபினியா பத்தி புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது நம்ம வெறும் எல்டர்லி பீப்புள் மட்டும் தான் பாதிக்கப்படுவாங்க, மசில் வேஸ்ட் ஆகுறது இல்ல வயசாகிறதுனால அப்படி இருக்காங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், டாக்டர் நீங்க வந்து சொல்றீங்க இப்ப நம்ம வயசானா எல்லாருக்கும் தான் வந்து மசில் வீக்காக போக போகுது, இதுல என்ன புதுசு சார்கோபினியா? அதான் சொல்றேன், 2016 தான் அந்த டிசீஸ்னே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு டிசீஸ்னு ஒரு கேட்டகரியில கொண்டு வரல. அதே மாதிரி தான் நம்ம மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிலயும் ஓரளவுக்கு அதே மாதிரி தாட் ப்ராசஸ் தான் இருந்திருக்காங்களோ என்னமோ. பேசிக்கலா என்ன டிஃபரன்ஸ்னா, வயசாகிறதுல இந்த சார்கோபினியா உள்ளவங்களுக்கு இந்த மசில் வீக்னஸ் ஆகிறது ரேபிடா அதிகமாகும். சோ அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இன்னும் ஒரு டிஃபரன்ஸ் எங்க மெடிசன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மசில் அட்ரோஃபி அண்ட் சார்கோபினியா. மசில் அட்ரோஃபின்றது நார்மலா வீக் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு கையில அடிப்படுது இல்ல ஷோல்டர் வலி இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த ஷோல்டர் வலி தூக்காமே வச்சிருக்கிறதுனாலே வந்து மசில்ஸ் வீக் ஆகும். இன்னும் ஒரு பாத்தீங்கன்னா சார்கோபினியா வேற. சார்கோபினியான்றது ஜென்ரலா உடம்புல இருக்கிற மசில்ஸ் பூராவே வீக் ஆகி போகும். அந்த மாதிரியும் மசில் அட்ரோஃபில இப்போ ஒரு நூல் கயிறுனுடைய பண்டில்ல நம்பர் ஆஃப் நூல் வந்து சேமா தான் இருக்க போகுது மசில் அட்ரோஃபில. ஆனா சார்கோபினியால என்ன ஆகுதுன்னா, இந்த நம்பர் நூல் எத்தனை நூல் இருக்குது அந்த கயிறுக்குள்ள இருக்குதுன்றதையும் கம்மியாகுது. சோ கயிறுனுடைய மொத்தமும் கம்மியாகுது, இந்த கயிறு உள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் இந்த நூல் கூட கம்மியாகுது. சோ அந்த டிஃபரன்ஸ் தான் இது ரெண்டுத்துக்கும் முக்கியமா இருக்குது. சோ இந்த சார்கோபினியாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு எக்ஸசைஸ் தான் வந்து ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்டான கார்னர் ஸ்டோன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் சார்கோபினியா. இந்த வீடியோ பியூர்லி கல்விக்காக மட்டுமே, இது மருத்துவ ஆலோசனைக்கு மாற்று அல்ல. புதிய உடற்பயிற்சி திட்டம் தொடங்குவதற்கு முன் உங்கள் மருத்துவரை அணுகுங்கள். உங்க ஃபேமிலியில மத்தியில யாருக்காவது இந்த சார்கோபினியா பத்தி டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதனுடைய ஸ்டோரிஸ் வந்து நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்த்து பயனடை சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். குட் பை.